ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் டாப் 3 இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இஎல்எஸ்எஸ் அப்படின்னா ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம். அதாவது மினிமம் 80% ஈக்விட்டி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நார்மல் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இந்த இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்குது. வாங்கினதுலேருந்து 3 இயர்ஸ்க்கு விற்க முடியாது. கவர்மெண்ட் இந்த இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. செக்ஷன் 80(c)ல் அப் டு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி டேக்ஸபிள் இன்கம்மை குறைக்கலாம். சப்போஸ் நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா ₹46,800 வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். டேக்ஸ் சேவர் எஃப்டி அண்ட் பிபிஎஃப்பில் கூட இன்வெஸ்ட் பண்ணி செக்ஷன் 80(c)ல் டேக்ஸபிள் இன்கம்மை குறைக்கலாம். பட் ஏன் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாப்புலர்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் சேவர் எஃப்டிக்கு 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட், பிபிஎஃப்க்கு 15 இயர்ஸ் லாக்இன் பீரியட், பட் இஎல்எஸ்எஸ்க்கு 3 இயர்ஸ் தான் லாக்இன் பீரியட். அது மட்டுமா காரணம்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கம்பேர்ட் டு டேக்ஸ் சேவர் எஃப்டி அண்ட் பிபிஎஃப். ஆனால் நிறைய இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் இருக்குது. ஸோ நான் டாப் 3 இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குவான்ட் இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட். இந்த ஃபண்ட் ஓவராலாக 7,769 crores ஏஎம் மேனேஜ் பண்ணுறாங்க. கரண்ட்டாக என்ஏவி 372. அதாவது நீங்கள் ஒரு யூனிட் வாங்குறதுக்கு ₹372 ஸ்பெண்ட் பண்ணோம். நீங்கள் மினிமம் ₹500 இருந்தாலே எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட் லாஸ்ட் 1 இயரில் 54.2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் 32.8% ரிட்டர்ன்ஸும், லாஸ்ட் 5 இயர்ஸில் 32.3% ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. சப்போஸ் நீங்கள் மந்த்லி சிப்பாக ₹10,000 லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நீங்கள் டோட்டல் 3,60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 48.29% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட வேல்யூ ப்ராஃபிட்டோடு சேர்த்து ₹5,33,841 ஆயிருக்கும். இதுவே நீங்கள் மந்த்லி சிப்பாக ₹10,000 லாஸ்ட் 5 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நீங்கள் டோட்டல் 6 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 135.42% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட வேல்யூ ப்ராஃபிட்டோடு சேர்த்து ₹14,12,522 ஆயிருக்கும். இப்போ இந்த ஃபண்ட் கரண்ட்டாக 90.2% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 9.8% கேஷாக ஹோல்ட் பண்ணுறாங்க. கரண்ட்டாக 40 ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதில் டாப் 5 ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ், அதானி பவர், ஜியோ ஃபைனான்சியல்ஸ், கெயில், அரபிண்டோ ஃபார்மா. செக்டர் வைஸ் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ஃபைனான்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்கில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹோல்ட் பண்ணுற மொத்த ஸ்டாக்ஸோட பிஇ வேல்யூ 19.47. இது ரீசனபிளான பிஇ தான். சப்போஸ் பிஇ அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ இவங்க ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆல்ஃபா 12.22. அதாவது இந்த ஃபண்ட் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை 12.22% பீட் பண்ணியிருக்கு. பீட்டா 1.03. அதாவது மார்க்கெட் 1% ஃபால் ஆச்சுன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் 1.03% ஃபால் ஆகும். ஸோ இந்த இண்டெக்ஸ்க்கும் இந்த ஃபண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஷார்ப் ரேஷியோ 1.56. அதாவது நீங்கள் எடுக்கிற ஒரு யூனிட் ரிஸ்க்குக்கு 1.56 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. சப்போஸ் 1 கீழே ஷார்ப் ரேஷியோ இருக்க ஃபண்டை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சார்ட்டினோ 2க்கு மேலே இருந்தால் அது நல்லது. இந்த குவான்ட் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.76%. இது மற்ற ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி. இஎல்எஸ்எஸ் ஃபண்டுக்கு 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கனால எக்ஸிட் நோட் எப்பயும் 0 தான். நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஃபண்ட் எஸ்பிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட். இந்த ஃபண்ட் ஓவராலாக 21,202 crores ஏஎம் மேனேஜ் பண்ணுறாங்க. கரண்ட்டாக என்ஏவி 385. நீங்கள் மினிமம் ₹500 இருந்தாலே எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட் லாஸ்ட் 1 இயரில் 55.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் 26.6% ரிட்டர்ன்ஸும், லாஸ்ட் 5 இயர்ஸில் 21% ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. சப்போஸ் நீங்கள் மந்த்லி சிப்பாக ₹10,000 லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நீங்கள் 3,60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 53.23% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட வேல்யூ ப்ராஃபிட்டோடு சேர்த்து ₹5,51,611 ஆயிருக்கும். இதுவே நீங்கள் மந்த்லி சிப்பாக ₹10,000 லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நீங்கள் டோட்டல் 6 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 97.34% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட வேல்யூ ப்ராஃபிட்டோடு சேர்த்து ₹11,84,045 ஆயிருக்கும். இந்த ஃபண்ட் கரண்ட்டாக 92.3% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 7.7% கேஷாக ஹோல்ட் பண்ணுறாங்க. கரண்ட்டாக 66 ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதில் டாப் 5 ஸ்டாக்ஸ் ஜிஇ, ஐசிஐசிஐ, கமின்ஸ் இந்தியா, டாரன் பவர், மகேந்திரா அண்ட் மகேந்திரா. செக்டர் வைஸ் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் எனர்ஜியில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹோல்ட் பண்ணுற மொத்த ஸ்டாக்ஸோட பிஇ வேல்யூ 23.04. இது ரீசனபிளான பிஇ தான். ஆல்ஃபா 7.29. அதாவது இது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை 7.29% பீட் பண்ணியிருக்கு. பீட்டா 0.95. ஷார்ப் ரேஷியோ 1.53. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.97. இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்னால இதுக்கு எக்ஸிட் லோட் கிடையாது.
இப்போ பார்க்க போகிற தேர்ட் ஃபண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட். இந்த ஃபண்ட் ஓவராலாக 1149 crores ஏஎம் மேனேஜ் பண்ணுறாங்க. கரண்ட்டாக என்இவி 164. நீங்கள் மினிமம் 500 rupees இருந்தாலே எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட் லாஸ்ட் 1 yearல 50.7% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 yearsல 23.8% ரிட்டர்ன்ஸும், லாஸ்ட் 5 yearsல 25.1% ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. சப்போஸ் நீங்கள் மந்த்லி சிப்பா ₹10,000 லாஸ்ட் 3 yearsல இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நீங்கள் டோட்டல் 3,60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 43.92% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட வேல்யூ ப்ராஃபிட்டோட சேர்த்து 5,18,123 rupees ஆயிருக்கும். இதுவே நீங்கள் மந்த்லி சிப்பா 10,000 லாஸ்ட் 5 yearsல இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நீங்கள் 6 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 94.93% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ ப்ராஃபிட்டோட சேர்த்து 11,69,566 rupees ஆகியிருக்கும். இந்த ஃபண்ட் கரண்ட்டாக 81.9% ஈக்விட்டிலையும் 8.6% டெப்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 9.5% கேஷாக ஹோல்ட் பண்ணுறாங்க. கரண்ட்டாக 73 ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதில் டாப் 5 ஸ்டாக்ஸ் எஸ்பிஐ, எச்டிஎஃப்சி, கனரா பேங்க், ஆயில் இந்தியா அண்ட் ரிலையன்ஸ். செக்டர் வைஸ் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் எனர்ஜியில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹோல்ட் பண்ணுற மொத்த ஸ்டாக்ஸோட PE வேல்யூ 18.65. இது ரீசனபுளான PE தான். ஆல்ஃபாஸ் 5.60, அதாவது இந்த ஃபண்ட் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை 5.6% பீட் பண்ணியிருக்கு. பீட்டா 0.97, ஷார்ப் ரேஷியோ 1.33. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.19%. ELSS ஃபண்ட்னால இந்த ஃபண்டுக்கு எக்ஸிட் லோட் கிடையாது. ELSS ஃபண்டை செல் பண்ணும்போது எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னு பார்ப்போம். 1 yearக்கு மேலே ஹோல்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். அதாவது ஃப்ளாட்டாக 10% கட்டணும். பட் கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஃபஸ்ட் 1 lakh டேக்ஸ் ஃப்ரீ. சப்போஸ் நீங்கள் 2 lakhs ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் 1 lakhக்கு டேக்ஸ் இல்லை, நெக்ஸ்ட் 1 lakhக்கு 10%. ஸோ நீங்கள் 10,000 டேக்ஸ் கட்டினா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டாப் 3 ELSS ஃபண்டை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.